element analysis FEA method la one dimensional problem வந்து எப்படி solve பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So we cannot go with concepts. So எப்படி டைரக்ட்டா problem solve பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So before solving the problem we should know clearly about some formulas. The major one is stiffness matrix formula and second one stress at each element and then forces acting on each nodes, then reactional force acting on each nodes. இந்த நாலு ஃபார்முலாவும் மேஜராக we have to see with ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பீம் எடுத்திருக்கேன் அப்படின்னா பீமில் வந்து ஒரு ஆக்சியலோட அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா the elongation will be like this. ஸோ எலாங்கேஷன் பார்த்தீங்க இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா எலாங்கேஷன் இருக்கும். ஒய் ஆக்சிஸில் இசட் ஆக்சிஸில் வந்து எந்த வித சேஞ்சும் இருக்காது. ஸோ வென் வி கன்சிடர் ஒன்லி ஒன் ஆக்சிஸ் த ஒன் பேராமீட்டர் இஸ் வேரிங். ஒரு பேராமீட்டர் வந்து ஒரு ஆக்ஸை பொறுத்து மட்டும் தான் வேரி ஆகுது அப்படின்னா அது வந்து ஒன் டைமென்ஷனல். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும், என்ன மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், என்ன ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில் we can solve. So we can directly go into the problem. The first one is a structure is shown in figure as subjected by an axial load. ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு பார் இருக்குது, பாரில் ரெண்டு எண்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்டெப் பார் ஆக்சுவலி. ஃபஸ்ட் ஸ்டெப் ஒரு ஏரியா வந்து 300 mm ஸ்கொயர் ஃபார் 400 mm, ரிமைனிங் 400 mm வந்து 600 mm ஸ்கொயர் ஏரியா. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட், தென் எலமெண்ட் ஸ்ட்ரெஸஸ், சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பண்ண போகிறோம். நார்மலாக இல்லை லோடு எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து மிடில் 200 mm தள்ளி ஒரு பாயிண்டில் வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து இந்த ஸ்டெப் பார் எடுத்துக்கலாம். ஸ்டெப் பாரில் வந்து ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு எலமெண்ட்டையும் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸாக பிரிப்போம். அதாவது ஒரு ஃபுல் ஆப்ஜெக்டை வந்து அனலைசிஸ் பண்ணாமல் அது வந்து மல்டி நம்பர் ஆஃப் பீசஸாக எடுத்துப்போம். இந்த பீசஸை ஒவ்வொரு பீஸையும் நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலமாக we can get the solution accurately. அதாவது அப்ராக்சிமேட் மேஜராக எரர் வராமல் மேக்ஸிமம் எரரை வந்து கழிச்சிட்டு ஸோ ஒரு அக்யூரேட் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஒரு பெரிய பாரை இல்லை ஒரு பெரிய எலமெண்ட்டை சின்ன சின்ன பீஸாக எடுத்துப்போம். ஃபைனட் எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு அந்த ஃபைனட் எலமெண்ட்டை அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி தான் ஒரு என்டையர் லென்த் ஆஃப் பார் ஃபார் 800 mm இருக்குது. இது வந்து மல்டி நம்பர் ஆஃப் எலமெண்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ மேஜராக வந்து ரொம்ப அக்யூரேட்டான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. இது வந்து ஒரு 1000 எலமெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன், ஒரு 100 எலமெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன், இல்லை 1 lakh எலமெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன், 1 crore எலமெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ எத்தனை எலமெண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோமோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை we can get the solution more nearer value. அதாவது கரெக்டான சொல்யூஷனுக்கு ரொம்ப நியரர் வேல்யூ வந்து எலமெண்ட்டை கூட்டுறது மூலமாக நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து we can divide 3 elements 4 elements இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டா போதும். then only we can solve using manually. மேனுவலாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 element 5 element வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 100 element 1000 elementலாம் போகும்போது we need some tools, answers. இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can solve the problem. ஸோ மேனுவலாக பண்ணுறதுக்காக நான் வந்து 4 element or 3 elementட்டாக பிரிச்சிருக்கேன். இப்போ எனக்கு லோடு எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு போர்ஷன் ஒரு எலமெண்ட்டாக, இந்த ஒரு போர்ஷன் எலமெண்ட், இந்த ஒரு போர்ஷன் 3 எலமெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். 1 2 then 3. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 200 mm இருக்குது. தென் செகண்ட் எலமெண்ட்டோட லென்த் வந்து 200 mm, தேர்ட் எலமெண்ட்டோட லென்த் வந்து 400 mm. ஸோ 4 எலமெண்ட் இருக்குது. இப்போ அதாவது ஒரு லைன் இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கும்ல, 2 லைன் இருக்குது அப்படி அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ லைன் தான் வந்து ஒரு எலமெண்ட், பாயிண்ட்டுங்கிறது தான் இங்கே நோடு. ஸோ 3 எலமெண்ட்டாக பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 நோட்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 4 இருக்கும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 3 இருக்கும். So now I divided the entire bar into 3 element. So 3 elementல first elementக்கு endல வந்து load act ஆகுது. The load P is equal to 400 kilonewton. 400 kilonewton act ஆகுது. Then young smallest value கொடுத்துருக்காங்க 2 into 10 power 5 Newton per mm square. So இது steel 2 into 10 power 5 Newton per mm squareங்கிறது ஸ்டீலுக்கான young smallest value. So இது வந்து ஒரு ஸ்டீல் பார். நான் எலமெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்லையும் என்ன ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்ல எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஒவ்வொரு எலமெண்ட்டில் என்ன ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ்டாக இருக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டில் என்ன ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஓனாக ஃபைன் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1 வில் பி எலமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் K is equal to AE/L into we have to derive from some formulas. பேசிக் ஃபார்முலா ஸ்டிஃப்னஸ் is equal to load by deflection. அந்த ஃபார்முலாலேருந்து we have to derive the stiffness matrix. இந்த டெரிவேஷனுக்கான சொல்யூஷன் தான் இது. இந்த வந்து நம்ம டேரெக்டாக ப்ராப்ளமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் பார் எலமெண்ட்டுக்கான ஃபார்முலா. ஏங்கிறது ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன், ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், எல்லுங்கிறது இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட லென்த் வேல்யூ. இதே ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டேன் அப்படின்னா
ஏங்கிறது லைக் இதான் ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படி தானே. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஏரியா வந்து 300 mm square. ஸோ ஏ வந்து 300 mm square. தென் யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எல்லாத்துக்குமே காமன் தான், ஸ்டீல் தான். ஸோ 2 × 10⁵. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட லென்த் வந்து 200 mm. ஸோ 200 போட்டு அப்போ எனக்கு 3 × 10⁵ into 1 - 1 - 1 1 மேட்ரிக்ஸ், அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அண்ட் தென் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் எலமெண்ட்டும் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே ஏரியா ஒரே லென்த்து. ஸோ அதே தான், ஏரியா வந்து 300, யங் ஸ்மாலஸ்ட் 2 × 10⁵, லென்த் 200 தான். ஸோ சேம் மேட்ரிக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அண்ட் தேர்ட் எலமெண்ட் எப்படி இருக்குன்னா லென்த் வந்து 400 mm, ஏரியா வந்து 600 mm square. ஸோ ஏரியா will be 600 mm square, யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2 × 10⁵, தென் லென்த் will be 400 mm. when I apply here then I can get the value. ஸோ எனக்கு 3 மேட்ரிக்ஸையும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 3 எலமெண்ட்டுக்கும் தனித்தனி மேட்ரிக்ஸை நான் போட்டேன். ஸோ ஐ ஹவ் டு கம்பைன் ஆல் தி எலமெண்ட் இன்னும் சிங்கிள் பார், அதாவது ஒரு பாராக தானே இருக்குது. நீங்கள் வந்து இதுதான் வந்து 3 எலமெண்ட்டாக பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் கால்குலேட்டிங் ஸ்டிஃப்னஸ் வேல்யூஸ் வி ஹவ் டு கம்பைன் எவ்ரி திங். கம்பைன் பண்ணி இந்த பாருக்கு என்ன ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ கம்பைன் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு ஆட் தி மேட்ரிக்ஸ் டயகனலி. டயகனலாக வந்து அந்த மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போ மேட்ரிக்ஸ் வந்து 4 வேல்யூ இருக்குது, லைக் எக்ஸ் ஒய் இசட் தென் ஏ. தென் அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து பி சி டி இ இருக்குது அப்படின்னா எப்படி கம்பைன் பண்ணுவீங்கன்னா இந்த டயகனலாக கம்பைன் பண்ணுவீங்க, ஏ ப்ளஸ் பி போட்டுப்பீங்க. ஸோ மேட்ரிக்ஸ் எழுதும்போது எக்ஸ் ஒய் இசட் ஏ ப்ளஸ் பி சி டி இ, இந்த இடத்துல 0 0. ஸோ டயகனலாக அந்த மேட்ரிக்ஸ் வந்து கம்பைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேம் மெத்தட் வி ஹவ் டு ஃபாலோ ஹியர். ஸோ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா மேட்ரிக்ஸில் 3 எலமெண்ட் மேட்ரிக்ஸ்லேயுமே வந்து கோஎஃபிஷியன்ட் 3 × 10⁵ தான். நான் காமனாக எடுத்திருக்கேன் 3 × 10⁵. தென் 1 - 1 - 1 1 1 1 - 1 - 1 1. தென் அடுத்த மேட்ரிக்ஸில் வந்து 1 - 1 - 1 1, அந்த 1 வந்து டயகனலாக ஆட் பண்ணிக்கிட்டேன், தென் -1. அதே மாதிரி அடுத்த மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது டயகனலாக அகைன் வந்து இந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ when I combine here I can get the stiffness matrix like this. ஸோ stiffness matrix ஈக்குவேஷன் இருக்குது, அதாவது stiffness is equal to load by deflection. So load is equal to stiffness into deflection, that is load is equal to stiffness into deflection. So we can find the matrix. இப்போ 4 நோட் இருக்குது அப்படின்னா 4 பாயிண்ட்டில் உள்ள டிஃப்ளெக்ஷன் பார்க்கணும். ஸோ டிஃப்ளெக்ஷன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு u1 u2 u3 u4. அதாவது உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் 4 நோட் இருக்குது, 1 2 3 4. 4 நோட் இருக்கிறதால 4 டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி சிமிலர்லி ஃபோர்ஸும் 4 நோட்டில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆகுது ஒவ்வொரு நோட்லையும் f1 f2 f3 f4. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் 1, அதாவது இதான் நோட் நம்பர் 1, நோட் நம்பர் 2, நோட் நம்பர் 3 அண்ட் நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 1 and 4 ஃபிக்ஸ்டு. ஸோ அதில் எந்த டிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 2 3 வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ இதில் டிஃப்ளெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ளெக்ஷன் மேட்ரிக்ஸில் u1ங்கிறது ஃபிக்ஸ்ட், ஸோ 0 போட்டுருவீங்க. தென் u4ங்கிறது ஃபிக்ஸ்ட், ஸோ 0 போட்டுருவீங்க. ரிமைனிங் 2 டிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது பாயிண்ட் 2 பாயிண்ட் 3ல என்ன டிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியாது. ஸோ லெட் இட் பி u2 u3 வச்சுக்கிறேன். அதே மாதிரி f1 f2 f3 f4ல இல்லை சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் 2ல் மட்டும் தான் வந்து லோடு பி ஆக்ட் ஆகுது, அதாவது 400 kN ஆக்ட் ஆகுது. மற்ற எந்த பாயிண்ட்லேயுமே லோடே ஆக்ட் ஆகலை. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 200 N ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்டில் 200 N போட்டுப்பீங்க. பட் இந்த சம்மில் பாயிண்ட் 2ல் மட்டும் தான் லோடு ஆக்ட் ஆகிறதுனால f1 f3 f4லாம் 0 ஆயிரும். பாயிண்ட் 2க்கு மட்டும் 400 × 10⁻³ N, அதாவது 400 kN போட்டுப்பீங்க. தென் when I combine the matrix k × u is equal to f, இதான் k-ஓட மேட்ரிக்ஸ். then u matrix k × u is equal to f. இது பார்க்கும்போது இந்த மல்டிப்ளை பண்ணுற மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒன்று 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோ அண்ட் காலமை என்டையராக கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 0 இருக்குது அப்படின்னா அந்த ரோவை அப்படியே அடிச்சிருங்க. அதே மாதிரி அதாவது ஃபஸ்ட்டில் 0 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ரோ அடிச்சிடணும், ஃபஸ்ட் காலம் அடிச்சிடணும், அது தேவையில்லை. அதே மாதிரி லாஸ்ட்டில் 0 இருக்குது அப்போ லாஸ்ட் ரோ அடிச்சிடணும், லாஸ்ட் காலம் அடிச்சிடணும். மீதி நம்ம என்ன இருக்குது அப்படின்னா சென்டரில் 2 - 1 - 1 2 மட்டும்தான் இருக்குது. தென் இங்கே u2 u3 மட்டும்தான் இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ 400 0. ஸோ அதை மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்துருக்கேன். 3 × 10⁵, 2 - 1 - 1 2, 2 - 1 - 1 2. தென் u2 u3 மட்டும்தான் இருக்குது. அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் வேல்யூ 400 0. அகைன் சொல்கிறேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மேட்ரிக்ஸில் 0 இருந்தது அப்படின்னா we can just strike out the entire. ஃபஸ்ட்டு 0 அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அடிச்சிடலாம். லாஸ்ட் ரோவில் 0 இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் 0. ஏன்னா மல்டிப்ளை தான் பண்ண போகிறீங்க, 0 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரப்போகுது. ஸோ when there is a 0 in multiplication matrix we can cross the particular row and column. ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம். அதே மாதிரி செகண்டில் இருந்துச்சுன்னா செகண்ட் ரோ செகண்ட் காலமை கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் டூ லாஸ்ட் ரோ 0 இருக்கிறதுனால ஃபஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் லாஸ்ட் காலம் இதை கிராஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் வந்து 2 - 1 - 1 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐ கேன் டேக் இட் அவுட். 2 - 1 - 1 2 into 3 × 10⁵, then corresponding deflection u2 and u3, then corresponding force value 400 × 10⁻³ and 0. So இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா லைக் 2u1
minus u3 that 1 into u3 1 எல்லாத்தையும் வந்து t into 10 power 5 வந்துட்டே இருக்கும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that is equal to 4 into 10 power 3 அதே மாதிரி செகண்ட் minus u2 plus 2u3 minus u2 plus 2u3 into t into 10 power 5 3 into 10 power 5 போட்டா அப்படின்னா 0 வரும் so when I multiply the matrix and I can generate two equations two unknowns calculate பண்ணீங்க அப்படின்னா u2 வந்து 0.88 mm வருது u3 வந்து 0.44 mm வருது then after that I have to calculate stress values இது stiffness deflection value கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் என்ன stress value stress formula என்ன அப்படின்னா sigma is equal to young smallest into strainங்கிறது என்ன அப்படின்னா change in length divided by original length அதான் வந்து strain என்ன அப்படின்னா change in dimension divided by original dimension ங்கிறது young smallest value and sigma இது hoop stress formula சொல்லி படிச்சிருப்பீங்க அது young smallest is equal to stress by strain அப்படினு சொல்லிட்டு young smallest value is equal to stress by strainங்கிறது என்ன அப்படின்னா change in length by original length அதே தான் இங்கேயும் sigma is equal to e young smallest into strain change in length divided by original length இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பார்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா young smallest value 2 into 10 power 5 change in dimension ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ங்கிறது இந்த எலிமெண்ட் மட்டும்தான் இதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல டிஃப்ளெக்ஷன் இது u1 இங்க u2 so change in length தான் u2 minus u1 change in length final length that final no dimension minus initial no dimension so u2 minus u1 divided by original length na and the element length தான் l1 தான் போடணும் so l1 so I can get the answer அதாவது u1 ங்கிறது 0 u2 ங்கிறது previous stepல வந்து answer calculate பண்ணிருப்பீங்க u2 வந்து 0.88 mm so u2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் then I can get sigma 1 sigma 2 ங்கிறது செகண்ட் எலிமெண்ட் என்ன அப்படினா இத செகண்ட் எலிமெண்ட் க்கு u3 minus u2 divided by l2 value u3 ங்கிறது கண்டுபிடிச்சிருப்பீங்க like 0.44 and u2 ங்கிறது 0.88 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வரது வந்து -440 Newton per mm square அதே மாதிரி எலிமெண்ட் 3 க்கு எடுத்தீங்க அப்படினா இதான் எலிமெண்ட் 3 இது வந்து u4 இது வந்து u3 so deflection வந்து u4 minus u3 divided by original length வந்து l3 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா u4 வந்து 0 அதாவது 4th பாயிண்ட்ல வந்து deflection இருக்காது u4 0 u3 வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருப்பீங்க like 0.44 mm substitute பண்ணீங்க அப்படினா you can get the answer of sigma 3 minus 220 Newton per mm square so these are the induced stresses at different elements first element la enna stress second element la third element la and finally reaction force enna appadina reaction force is equal to k into u minus f that is reaction forces அதாவது ku is equal to f ன்னு வரும் f மல்டிப்ளை கொண்டு போனீங்க அத reaction அதாவது force is equal to reaction இருக்கும் அப்படிதானே every action there is a equal and opposite reaction so force is equal to reaction so ku is equal to f is equal to r f இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ku minus f is equal to r இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் then r நாலு நோட் இருக்கிறதுனால r1 r2 r3 r4 then k மேட்ரிக்ஸ் அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க then u மேட்ரிக்ஸ் then f மேட்ரிக்ஸ் அதாவது ப்ரீவியஸா போட்ட அதே k மேட்ரிக்ஸ் தான் u மேட்ரிக்ஸ் உங்களுக்கு u2 u3 வேல்யூ தெரியும் then f மேட்ரிக்ஸ்ல 2 வந்து 2 நோட்ல வந்து 410 power 3 அதாவது 400 kN ஆக்ட் ஆகுது you can substitute everything and after that just multiply the matrix இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா we can simplify the matrix and after that we can calculate nodes for each reactions for each nodes so these are the way we can calculate different nodes ல வந்து என்ன deflection இருக்கு என்ன reaction இருக்கு என்ன stress இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம் so let me see the another example consider a taper steel plate of uniform thickness of 25 mm as shown in figure ஒரு டேப்பர் பிளேட் வந்து காட்டிருக்காங்க இதுக்கு வந்து யூனிஃபார்ம் thickness அதாவது கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கு அப்படினா ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனா இருக்கு இதோட thickness என்ன பாத்தீங்க அப்படினா 25 mm young smallest value 2 into 10 power 5 so it is steel only and weighted steel of density rho is equal to 0.8 into 10 power 4 Newton per mm square அதாவது self weight கன்சிடர் பண்ண சொல்லிருக்காங்க self weight கன்சிடர் பண்ண சொன்னாங்க அப்படினா எலிமெண்ட் அதாவது இந்த பார்ல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே அதுக்கான கரஸ்பாண்டிங் செல்ஃப் வெயிட் வேல்யூ ஆக்ட் ஆயிட்டே தான் இருக்கும் செல்ஃப் வெயிட் கன்சிடர் பண்ணல அப்படினா எந்த பாயிண்ட்ல லோட் ஆக்ட் ஆகுதோ இவன் ப்ரீவியஸ் சம்ல பாத்தீங்க அப்படினா செல்ஃப் வெயிட் வந்து கன்சிடரேஷன் கிடையாது பாயிண்ட் 2 ல மட்டும் தான் என்ன இருக்கு அப்படினா லோட் இருக்குனால நம்ம அத மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் ஆனா செல்ஃப் வெயிட் வந்து கன்சிடரேஷனா இருக்கப்ப என்ன பண்ணுவோம் அப்படினா we have to calculate self weight on the each nodes ஒவ்வொரு நோட்ல என்ன செல்ஃப் வெயிட் இருக்குன்றத கால்குலேட் பண்ணுவோம் then in addition to the self weight is subjected to 100 Newton at its midpoint self weight போக middle point ல வந்து 100 Newton force வந்து அப்ளை ஆகுது அப்படினு சொல்லிருக்காங்க and we have to calculate obviously displacement stress and reactions
ஒவ்வொரு நோட்லேயும் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்டில் என்ன ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகுது, ஒவ்வொரு நோட்ஸில் என்ன ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வி ஹவ் டு கேல்குலேட் அண்ட் லெட் மீ டூ. ஸோ நார்மலாக எஃப்ஏங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான். இந்த டேப்பர் பாரை வந்து அப்ராக்சிமேட்டாக ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் ஸ்டெப் பாரை கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. அதாவது இந்த பாயிண்டில் லோட் ஆக்ட் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு பாயிண்டில் இப்போ லெட் மீ டேக் அனதர் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு டேப்பர் பார் இருக்குது. டேப்பர் பாரில் வந்து 2 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எவ்வளோ ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னமோ இதுதான் எரர். ரெக்டாங்கிள், அதாவது நீங்கள் டேப்பர் வந்து ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேல்யூ கிடைக்கும். இதெல்லாம் அந்த எரர். ஸோ இது வந்து இந்த எரரை கம்மி பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு கோ வித் மோர் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். நிறைய ரெக்டாங்கிள் கன்சிடர் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா இந்த எரர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ஹவு மெனி எலமெண்ட்ஸ் வி கேன் டிவைட் அஸ் அ சிங்கிள் பார். ஒரு பாரில் வந்து எத்தனை எலமெண்ட்டாக நம்ம பிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எரர் வந்து கம்மியாகிட்டே போகும். ஆனால் நான் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன், அதாவது மேனுவல் கால்குலேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 எலமெண்ட்டாக தான் பிரிச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எரர் வில் பி கம்மிங். So we need not to care about that. Error flow avoid பண்ணோம் அப்படின்னா we have to divide into 100 or 1000 even lakhs elements we have to divide that. So அதெல்லாம் மேனுவலாக கால்குலேட் பண்ண முடியாது. We can use some ANSYS kind of tools. So இந்த சம்மில் 2 ரெக்டாங்கிளாக பிரிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பிரிச்சிட்டா அப்படின்னா there will be 2 elements, element 1 and element 2. இதோட வித் என்ன சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா 150 mm கொடுத்துருக்காங்க. தென் பாட்டமில் 75 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 75 mm வித்தில் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார் த ஹைட் ஆஃப் 300 mm. 300 mm ஏன் அப்படின்னா மிடில் தான் வந்து லோட் ஆக்ட் ஆகுது. டோட்டல் ஹைட் வந்து 600 mm சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஹைட் 600 mm, மிடில் தான் லோட் ஆக்ட் ஆகிறதுனால மிடில்ன்றது 300 mm. ஸோ 300 mm ஹைட்டில் 2 எலமெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன் ஃபார் 150 mm wide and 300 mm height. Second element will be same rectangular cross section for 25 mm thickness. Both are 25 mm thickness with the wide of 75 mm and the height of 300 mm. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நோட்லையும் என்ன ஏரியா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நோட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நோட் இருக்குது. இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன அப்படின்னா 150 into 25, 150 into 25. தென் அதே மாதிரி தேர்ட் நோட பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் இருக்குது 75 into 25, 75 into 25. ஆனால் செகண்ட் நோட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மிட்டன்ட், அதாவது 150 mm வைடு அண்ட் 75 mm வைடு, இந்த ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல செகண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கும் போது வி ஹவ் டு கிவ் தி ஆவரேஜ் வித், ரெண்டு வித்தையும், அதாவது 150 mm 75 mm இந்த ரெண்டு வித்துக்கும் ஆவரேஜான வித் இன்ட் திக்னஸ், ஆவரேஜ் ஆஃப் போத் வித் bigger one and smaller one, 150 and 75 க்கு average பார்த்துக்கணும். So 150 plus 75 divided by 2 into thickness value. So that is the area. So these are the areas at different node. மூணு நோட்லையும் எந்த ஏரியாவில் அந்த நோடு இருக்குது அப்படிங்கிறத இது ஃபைன் பண்ணுறோம். இது வந்து we can call as nodal area. Then we have to call elemental area. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன ஏரியா அப்படின்னா A1 is equal to A1 plus A2 average. A1க்கும் A2க்கும் average போட்டோம் அப்படின்னா A1க்கான ஏரியா கிடச்சிரும். A2க்கும் A3க்கும் average போட்டோம் அப்படின்னா A2 கிடச்சிரும். ஸோ எலமெண்டல் ஏரியாவை நான் டேஷ் பார் மென்ஷன் பண்ணி A1 பார் A2 பார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நோடல் ஏரியாவை எலமெண்ட் ஏரியாவை A1 A2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். A1 is equal to A1 plus A2 by 2, the average of A1 and A2, and then A2 is equal to average of A2 bar and A3 bar. So I can calculate the area for 2 elements. So டேரெக்டாக வந்து ஏரியா போட்டக்கூடாது, we have to calculate the nodal area. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டேப்பர் பாரை வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாரை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். we have to approximate the thing. approximate பண்ணியிருக்கிறதுனால we have to calculate the separate area for each node and we have to calculate separate area for a different element. மூணு நோடுக்கும் மூணு நோடல் ஏரியா கால்குலேட் பண்ணணும். ரெண்டு எலமெண்ட் இருக்கிறதுனால ரெண்டு எலமெண்டல் ஏரியா கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சம் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்மில் வந்து செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல்ஃப் வெயிட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்ன லோடு ஆக்ட் ஆகுது, அதோட வெயிட் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா ஃபோர்ஸ் ஃபேக்டர் ஃபார்முலா இதுதான். ஃபோர்ஸ் வெக்டர் ஃபார்முலா டென்சிட்டி இன்ட்டு ஏரியா எல் டிவைட் பை 2 into 1 into 1. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 கால்குலேட் பண்ணுறேன். எலமெண்ட் 1 டென்சிட்டி சம்மில் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி வேல்யூ 0.82 into 10⁻⁻⁴ Newton/m². ஸோ Newton/m² இருக்குது யூனிட்டு. ஸோ டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஏரியா வேல்யூ. ஏரியா வேல்யூங்கிறது எலமெண்டல் ஏரியா. தென் லென்த் வேல்யூ, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட லென்த் வந்து 300 mm. 300 mm divided by 2 போட்டா அப்படின்னா 40.36 into 1 matrix. And similarly element 2க்கு density same value, area value 2343.75 and length value second elementக்கு 300 mm. So I substitute here, I can get 28.911. So ரெண்டு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஐ ஹவ் டு கம்பைன் தம். ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்போ அதே தான். ரெண்டையும் கம்பைன் பண்ணி உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 40.36 40.36 ஒரு மேட்ரிக்ஸு.
அதே மாதிரி similarly 28.9 28.9 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிக்க அப்படின்னா இந்த பாட்டமில் உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். 40 + 38 + 28.9 40 + 38 + 28.9. At the same time இது வந்து நோடு 1ல, இது நோடு 2ல, இது நோடு 3ல. இப்போ நோடு 1ல பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபைட் மட்டும்தான். நோடு 3ல பார்த்தீங்கன்னா சல்ஃபைட் மட்டும்தான். ஆனால் நோடு 2ல எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகிருக்கனால நோடு 2ஓட அந்த 100 நியூட்டனை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அகெயின் சொல்கிறேன், ரெண்டு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஃபோர்ஸ் வெக்டர் கால்குலேட் பண்ணிட்டீங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்போ இது வந்து எலமெண்ட் 1க்கு, இது எலமெண்ட் 2க்கு கம்பைன் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நோடு 1ல உள்ள ஃபோர்ஸு அது வந்து 40.36, நோடு 2ல 40.36 + 28.9 அட் த சேம் டைம் 100 நியூட்டன். ஏன் அப்படின்னா அந்த பாயிண்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக 100 நியூட்டன்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ பாயிண்ட் 1லேயும் வந்து ஒரு 100 நியூட்டன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வி ஹவ் டு ஆட் ஹியர் ஆல்சோ. அந்த பாயிண்ட்லேயே வந்து 100 நியூட்டன் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ். தென் வி கேன் கோ டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். சேம் ஃபார்முலா AE by L into 1 - 1 - 1 1. இந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எலமெண்ட் 1க்கு ஏரியா வேல்யூ, தென் யங்ஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லென்த் வேல்யூ, தென் we can calculate the matrix. Similarly for element 2, then combine பண்ணும்போது அந்த டயகனலாக இது K1, இது வந்து K2, அந்த டயகனலில் உள்ள வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் தென் KU is equal to F. KU is equal to F. I have to arrange there. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, நோடு 1, நோடு 2, நோடு 3. நோடு 1ங்கிறது ஃபிக்ஸ்டு. ஸோ நோடு 1ல எந்த டிஃப்ளெக்ஷன் இருக்காதனால U1 வந்து 0 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 0 அப்படின்னா அந்த ரோ அந்த காலமை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு இது மட்டும்தான். 2x2 மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் U2 U3 கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் வேல்யூ. அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஐ கேன் கெட் த ஈக்குவேஷன். அந்த மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 3.74 × 10⁶ U2 minus 1.56 10⁶ U3 is equal to 169 corresponding. அதே மாதிரி இந்த ரெண்டோட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 28.9. ஸோ ஐ கேன் ஃபார்ம் 2 ஈக்குவேஷன்ஸ். ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு UT and U3 வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஆஃப்டர் தட் டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் முடிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங் ஸ்மாலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின், அதாவது சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். யங் ஸ்மாலஸ் வேல்யூ 2 × 10⁵ U2, U1ங்கிறது 0. ஏன் அப்படின்னா U1ங்கிறது என்னது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ் பாயிண்ட் டிஃப்ளெக்ஷன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு பார்க்கும்போது U2 - U1 பார்ப்போம். செகண்ட் எலமெண்ட்டுக்கு U3 - U2 பார்ப்போம். இதில் U1 வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட்டுக்கு பார்க்கும்போது U3 - U2 by L2. ஸோ U2 வேல்யூ நமக்கு தெரியும், U3 வேல்யூவும் தெரியும். We have to substitute here and we can get the stress value. That's it. And similarly reaction force R is equal to KU minus F. Stiffness matrix அப்படியே எழுதிக்கோங்க into deflection matrix. Deflection matrixல U2 U3 வேல்யூ தெரியும், we can substitute here. Then force matrix அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can get reaction forces. ஒருமே நியூட்டன்ல இருக்கும், reaction forces at each nodes. That's it. So this is the way we can solve one dimensional problem. The thing is, we have to divide into number of elements, we have to calculate stiffness matrix for each element, we have to calculate stress induced value, we have to calculate the reaction value. That's it.